7:30 மணிக்கு இனிமே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவான். எல்லா தெருவிலையும் கரண்ட் ஆஃப் பண்ணுவான். தலையில துண்டை போட்டுட்டு வருவாங்க. அப்படியே செவரோரமா வந்து எத்தனை ஓட்டு அப்படிமா, 2 ஓட்டுனா 300 600 இந்தா வச்சிக்கம்மா. ஒரு கட்சி இப்பே ஆரம்பிச்சுட்டானா 200, இன்னொரு கட்சி 300. நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்க காரணத்தில் என்ன பண்றோம், நாங்க தான் வாக்காளர்களுக்கு ரேட்டை ஏத்தி விடுறோம். நாங்க பண்ண நாங்க கத்த ஐயோ நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிடும் போல இருக்கே, காளியம்மா வந்துடும் போல இருக்கே, இன்னும் கூடுதலாக பணம் கொடுறா, 500 ரூபா கொடுறான்னு. உண்மையிலேயே அதிக பணம் பெறுகின்ற வாக்காளர்கள் நீங்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா அதற்கு காரணம் நாங்க தான் எங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். எனவே இப்படிப்பட்ட திருடர்களை நாய்க்கு ரொட்டி துண்டு போடுவது போல வாக்குக்கு காசு கொடுக்க தயாராக இருக்கின்ற கொள்ளைக்காரர்களை தண்டிக்கணும். காசை வாங்கிட்டு ஒரு 10 ரூபாயை மட்டும் நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி முடிஞ்சு வச்சுட்டு மற்ற பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு நேரா வாக்குச்சாவடிக்கு போங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி 5வது இடத்துல மைக்கு சின்னம் எடுத்தோன்னே அதை பார்க்கறாதீங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எடுத்தோடனே கை சின்னம் இருக்கும், இந்த தாமரை இருக்கும், ரெட்டலை இருக்கும், ஏறெடுத்தோட பார்த்துறாதீங்க. அப்படியே கண்ட மூடி நில்லுங்க. ஈழத்தில் நமது மகன் பாலச்சந்திரனின் முகம் உங்களுக்கு நினைவுல வரணும். நமது தலைவர் பிரபாகரனின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். ஸ்டெர்லைட்ல செத்து போனாங்களே நமது தமிழர்களின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். காலகாலமாய் கொள்ளையடித்து அரசியலை தொழிலாக மாற்றினார்களே இந்த கொள்ளைக்காரர்கள், இந்த அக்யூஸ்ட் அத்தனை முகம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அதற்கப்புறமா என் தங்கச்சி காளியம்மாவோட முகம் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அவள் பேசுகிற அந்த கம்பீரமான மொழி அந்த நேரத்தில் உங்கள் காதில் ஒலிக்க வேண்டும். அப்ப அழுத்துங்க மைக்கு சின்னத்துக்கு ஒரு ஓட்டு. அதுதான் ஓட்டு, அதுதான் கம்பீரம். ஏப்ரல் 19 தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற திருநாள். அவசியம் நீங்கள் எங்களது மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள். உண்மைக்கு, நேர்மைக்கு, வளமைக்கு எங்களது மைக்கு சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு வலிமை தாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக்கு. எங்களது வெற்றி வேட்பாளர் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியின் வருங்கால நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்தி வலிமை தாருங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பெருந்தமிழர் கிருஷ்ணகுமார் அவர்கள் உரையாற்றுவார். இங்க நீங்க எப்படி